நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பார்க்கடலை மந்தர பர்வதத்தை மத்தாக நாட்டி வாசுகியை நாணாகச் சுற்றி கடைந்து அதிலிருந்து அமுதத்தை எடுங்கோள். அந்த அமுதத்தை எப்படியாவது நீங்க சாப்பிடுங்கோ, அது உங்களுக்கு மரண பயத்தை தீர்க்கும், சாகாவரம் கொடுக்கும். அப்புறம் தேவர்களெல்லாம் அசுரர்களை சுலபமாக ஜெயிச்சுடலாம். இதுதான் பெருமாள் சொல்லி கொடுத்த வழி. அப்போ இவன் கேட்குறான் தேவேந்திரன், எதையோ மத்தான் வைக்கணும்னே எதே மந்தரமலையை கொண்டு வைனார். மந்தரமலையை எப்படி தூக்குறதுன்னா, இந்திரா அது நீ தான் பார்க்கணும். பெரிய மனுஷால்கிட்ட போனால் வழி சொல்லி கொடுப்பாளே தவிர அதையும் நீயே பண்ணுன்னா எங்கேயான பண்ணுவாளா? அவள் வழி சொல்லி கொடுத்தா வழியை பிடிச்சின்னு நாம் தான் முன்னுக்கு வந்தாகணும். இவனுக்கு அது புரியல. மந்திரமலவத்தை சரி நம்ம தூக்கின்னு போவோன்னு பர்வதத்தை தூக்கினா அது தடால்னு கீழே விழுந்து அதன் கீழே நூற்றுக்கணக்கான தேவர்கள் போயிட்டா. இந்திரனுக்கு ஒரே கவலை, நாங்கள் எல்லாம் உயிரோடு இருக்கணுங்கிறதுக்காக இவரை கேட்டால் மந்தர பர்வத்தத்தை தூக்கிண்டு போனதுக்கே பிராணம் போச்சுன்னா நம்மால் முடியாதுன்னு கருடனை கூப்பிட்டார் பெருமாள். மந்திரமலையை தூக்கி கருடன் முதுகில் வைத்து போய் பார்க்கடலில் இட்டு வா. அவர் கொண்டு போய் பார்க்கடலை வச்சு விட்டார். வாசுகியை கூட்டு நாணாக சுற்றினார்கள். இந்திரா போய் முதல்ல அவர்களையும் கூப்பிடு, உங்களால் மட்டும் பார்க்கடலை கடைஞ்சிட முடியாது, உங்களுக்கு அந்த சக்தி இல்லை, ஏற்கனவே சக்தி குன்றி இருக்கிறீர்கள், அசுரர்கள் சேர்ந்தா தான் கடையலாம். சரி கேட்டுன்னு வரேன்னு இந்திரன் கிளம்பினா பெருமாள் கிட்ட கூட்டார். ஒரே ஒரு ரகசியம் சொல்கிறேன், அசுரால்கிட்ட பேசிச்சு, இதை ஞாபகம் வச்சுன்னு பேசினார். சரி ஞாபகம் வச்சுன்னுட்டா போயாச்சு. ஒத்தருக்கொத்தர் ரெண்டு பேரும் நட்பு ஏற்படுத்தி கொண்டாகிவிட்டது. இருவரும் கடைவதற்கு தொடங்குகிறார்கள். நடுவிலே மந்தரமலை, ஓர் பக்கத்தில் தேவர்கள், ஓர் பக்கத்தில் அசுரர்கள். வாசுகி என்னும் பாம்பை பிடித்து கடைகிறார்கள். நீணாகம் சுற்றி நடுவரை நட்டு ஆழ்கடலை பேணான் கடைந்தமுதம் கொண்டு வந்த பெம்மான் அண்ணல் செய்து அலைகடல் கடைந்து அமுதில் வரும் பெண்ணமுதை உண்ட பெருமான். பெருமான் ரெண்டு பேரையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கார். இந்த பக்கத்தில் ஒருத்தர் பிடிச்சி இழுக்கிறார், இந்த பக்கத்தில் இழுக்கிறார். இழுக்க ஆரம்பிக்கச்சே சண்டை வந்துடுச்சு. இந்த சண்டை வரும்னு தான் அவர் ரகசியம் சொல்லி அமைச்சிருந்தார். என்ன எந்த பக்கத்தை யார் பிடிச்சிக்கணுங்கிற சண்டை. இப்போ முதல்ல இந்த பூவா தலையாக போடுறா பாருங்க. முன்னாடிலாம் 5 நாள் ஆட்டம் ஆடிருந்தோம். அதுக்கப்புறம் அதை குறைச்சி 50 போட்டால் போகும், ஒரே நாளில் 3.5 மணி நேரத்தில் முடிச்சுடலாம், ஆட்டத்தை சுருக்கிவிட்டா. அதுவே 3 6 மணி நேரம் ரொம்ப அதிகமாக இருக்குது, 20 போரும் அப்படின்னு குறைச்சின்னு இப்போ 20 ஓடுறது. இப்போ அதையே குறைச்சி 10 கொண்டு வந்துவிட்டா. இன்னும் கொஞ்ச நாள் போச்சு, பூவா தலையாக போடுவா, ஜெயிச்சா போட்டியே முடிஞ்சு போயிட போகுது. அவ்வளோதோட சரி. ஏன்னா 5 50 ஆச்சு, 50 20 ஆச்சு, 20 10 ஆச்சு. இப்போ அந்த 10க்கு மட்டும் போகணுமா வரணுமா சொல்லுங்க. வேண்டாமே, யார் போடுறாளோ அவள் விழுந்ததுன்னா இந்தா கோப்பை அப்படின்னு கொடுத்துட வேண்டியதான். அப்போ அது யார் முதல்ல அடிக்கிறது, யார் முதல்ல பந்து போடுறது முடிவு எடுக்கணுமோ இல்லையோ. அதே போல் வாசுகிங்கிற பாம்பை கயிறாக கட்டியாச்சு. தலைப்பக்கம் பிடிச்சிக்க வேண்டியது யார், வால் பக்கம் பிடிச்சிக்க வேண்டியது யார்? தேவேந்திரன் உடனே சொன்னான், நாங்கள்லாம் தேவர்கள், நாங்கள் தான் தலைப்பக்கம், வாழை போய் நாங்கள் தொடுவோமா அப்படின்னு பேசினா அசுரர்கள் சொன்னான், உனக்கு சக்தி இல்லைன்னு தான் எங்களையே கூப்பிட்டுருக்கேன், இப்போ என்ன இந்த பேச்சு வேண்டியிருக்கு? இப்போ அதெல்லாம் முடியாது, நாங்கள் தான் தலைப்பக்கம் பிடிச்சிப்போம். இந்த ரகசியம்தான் பெருமாள் சொல்லி கொடுத்துருந்தார். அவன் தலைப்பக்கம் பிடிச்சுப்பேன்னு பிடிவாதம் பிடித்தால் மறுபேச்சு பேசாதே தேவேந்திரா, ஒத்துக்கொள் என்று பெருமான் சொல்லி அனுப்பிச்சிருந்தார். சரின்னு தேவேந்திரன் ஒத்துனுட்டான். ரெண்டு பேரும் பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கிறார். ஹரிஹி புரஸ்தா ஜகிருகே பூர்வம் தேவாஸ்ததோ பவன் ந கிருண்ணீமோ வயம் புச்சம் அஹேர் அங்கம் அமங்கலம். அமங்கலமான வால் பகுதியை நாங்கள் தொடமாட்டோம் என்ன அசுரர்கள் சொல்லிவிட்டா. சரி தலைப்பகுதியை பிடிச்சுங்கோன்னு ஒத்துக்கொண்டாய்விட்டது. கிருத்வா வபுகு காச்சபம் அத்புதம் மகத் பிரவிஷ்யதோயம் கிரிமுஜ்ஜஹார தமுத்திதம் வீக்ஷ குலாச்சலம் புனः சமுத்திதா நிர்மதித்தும் சுராசுராக ததார பிருஷ்டேன சலக்ஷயோஜன பிரஸ்தாரிணா த்வீப இவாபரோ மகான். அப்போ மெதுவாக கடையறதுக்கு ஆரம்பிக்கிறச்சே இப்படி அப்படி மெய் நிற கீழ்புகம் ஆபுரலை இப்படி அப்படி சுற்றி சுற்றி வரும் இல்லையோ. ஆழ்வார் பாசுரத்தில் சொல்கிறார், 6 மலைக்கு எதிர்ந்தோடு மொழி அற ஊரு சுலாய் மலை தேய்க்கு மொழி கடல் மாறு சுடன் அழைக்கின்ன ஒலி அப்பன் சாறுபட அமுதங் கொண்டனான்றே. 6 மலைக்கு எதிர்ந்தோடு மொழி. இந்த பக்கம் பிடிச்சி இழுக்கச்சே வலது பக்கம் சுற்றுறது. நம்ம தயிர் கடையச்சே பார்த்தீங்கன்னா சிலீர்னு இப்படி சுற்றும், ஒரு இடத்துல தட்டி நின்று மறுபடியும் இப்படி சுற்ற ஆரம்பிக்கும். நம்ம மற்ற இப்படி கடையச்சே வலது பக்கம் இடது பக்கம் சுழல்றது சொல்லியோ, அது பாத்திரத்தை சுழண்டா நல்லாயிருக்கும். கடல் அந்த மாதிரி சுழந்துட்டு இருக்கு. இப்போ 6 மலைக்கு எதிர்ந்தோடு மொழி அற ஊரு சூலாய் மலை தேய்க்கும் மொழி. ஒரு பக்கம் போகிறச்சே மலை கீழே போகிறது, இன்னொரு பக்கம் போகிறச்சே மலை மேலே போகிறது. பாத்திரம்னா அடி இருக்கும், கீழே போகாது. ஆனால் இங்கே ஆழம் காண மாட்டாத கடல் இல்லையோ, மந்தர பர்வத்தம் கீழே போய் மூழ்கி போடுமோன்னு பயம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 1,00,000 யோஜனை அகலமுடைய ஓட்டோடைய பெருமான் பெரும் ஆமையாக பிறவி எடுத்தான். அதைத்தான் கூர்மாவதாரம்,
கச்சப அவதாரம், கமட அவதாரம்னு சொல்லுவார்கள். ரொம்ப பெரிய ஓடு, 1,00,000 யோஜனை ஒரு யோஜனை 10 மைல்னு சொல்லியிருக்கேன். 1,00,000 யோஜனை பெருசான ஓட்டோட ஆமை பிறந்தது. அது மெதுவே கீழே போய் மந்தர பர்வத்தத்துக்கு கீழே போய் மலையை எடுத்து தன்னுடைய முதுகுக்கு மேலே வச்சுன்னுட்டு, இது இனிமேல் கீழே போகாத நன்கு கடையட்டும். இப்போ பாத்திரத்துக்கு அடி கிடச்சி போச்சு, மேலே மந்திரத்தை வச்சு நன்னா 2 பேரும் கடைய ஆரம்பித்தா, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிட்டு மெதுவாக வாசுகிக்கு சொரிஞ்சு விடுறாப்பில் இருந்து தான். ஏன்னா வாசுகி பெரிய பாம்பு, அதைத்தான் கயரா போட்டு கட்டி வச்சிருக்கா. இப்படி அப்படி இழுக்கரிச்சே ரொம்ப பெரியவாளுக்கு லேசாக அப்படியே சொரிஞ்சு விட்டோன்னா நன்னா தூக்கம் வரும் மொல்லு. அதை போலத்தான் வாசுகி சொரிஞ்சு விட்டாப்பில் ஆனந்தத்தில் தூங்க ஆரம்பித்தார். இப்படி அப்படி கடைஞ்சா அப்போ வாசுகினுடைய வாயிலேருந்து ஹாலஹால விஷம். அது பாம்பு மூச்சு விட்டுதுன்னு சொன்னால் மூச்சு காத்தே விஷக்காற்றா இருக்காதா? அப்போ தலைப்பக்கத்தில் யார் பிடிச்சிட்டு இருக்கா? அசுரர்கள் தானே பிடிச்சிருக்கா. அதனால் மெதுவாக பலம் குறையறதுக்கு ஆரம்பிச்சுடுத்து. இந்த ரகசியத்தை தான் பெருமாள் சொல்லி அமைச்சிருந்தார். தேவேந்திரா, நீ பிடிவாதம் பிடிச்சு தலைப்பக்கம் பிடிச்சிண்டே விஷப்பக்கம் ஒம்பக்கமாக போடும், வால் பக்கத்தை பிடிச்சிண்டே தப்பிக்கலாம். அதனால தான் தேவர்கள் அசுரர்கள் மாற்று பற்றினார்கள். முடியலே, 2 பேரும் கை ஓஞ்சி போய் உட்கார்ந்து விட்டா. நகருங்கோ, நான் இருந்து கடைந்து கொடுக்கிறேன் என்று பெருமான் நடியே வந்தார். அண்ணல் செய்து அலைகடல் கடைந்து தோள்கள் 1000தாய், துணவலர் கண்கள் 1000தாய், தாள்கள் 1000தாய், பேர்கள் 1000தாய், தன் தாளும் தோளும் சமனிதாத பல வரப்பி 1000 தோள்கள் 1000 கண்கள் 1000 கைகள் அத்தனையோட நடுவிலே வந்து அமர்ந்தார். வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனின்னு பாசுரம் இல்லையோ. வங்கக்கடலை 2 பேரும் 2 கையை பிடிச்சிருந்து இப்படி அப்படி கடைய ஆரம்பித்தார். எல்லாரும் அமுதம் வருமான்னு பார்த்துருந்தாராம். ஆண்டாளுக்கு ரொம்ப வருத்தம். யாரான்னு ஒருத்தர் கடைஞ்சு அமுதம் எடுத்து கொடுக்கட்டும், நான் வாண்டான்னு சொல்லலை. ஆனால் அங்கே இருக்கிற அமுதத்தை கடையறதுக்கு என் அமுதமான கண்ணன் தானே கிடைச்சார். ஆள் அமுதம் கடைஞ்சி பார்த்துருக்கேன், அமுதம் கடைஞ்சி நான் பார்த்தது கிடையாது இல்லையோ. கண்ணனும் ஆறாத அமுதம், அவ்வமுதத்தை வைத்து கடைய சொல்கிறோமா? நன்னா ஒருத்தரை உட்காத்தி வச்சு அவர் பாதங்களுக்கு பூஜிக்கணும்னு சொன்னால் அவரை வேலை செய்ய சொன்னால் ரொம்ப தப்பு இல்லையோ. ஆண்டாளுக்கு தான் வருத்தம். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை கண்ணன் இப்படி அப்படி கடையறதுக்கு ஆரம்பித்தாரோ இல்லையோ. அப்போ பார்த்தாலே தலை கட்டு குடுமி அவுந்து போச்சான். அவர் கேசவன், பெருமாளுக்கு கேசவன் திருநாம். பிரசஸ்த கேசபாசம், நீண்டு சுருண்டு இருண்டு நெய்த்து நெடுநீளம் பூண்டு அவருடைய திருக்குழல் அத்தனை அழகாம். அதனால தான் கேசவன் பெருமாள் திருநாம். கொள்கின்ற கோளுருடை சுகிர்ந்திட்ட கொழுஞ்சொருளின் உட்கொண்ட நீல நன்னூல் தழைகொல் அன்னுமாயன் குரன் ஆழ்வாருடைய பாசம். அதனால் பெருமாள் கொஞ்ச நாள் கடைஞ்ச உடனே வண்டமர் பூங்குழல் தாழ்ந்துலாவ, வாழ்முகம் வியர்ப்ப, செவ்வாய் துடிப்ப, இப்படி அப்படி அலமந்து போய் தலை கட்டு குடுமி அவுந்து போச்சு. அந்த அழகான திருக்குழலையும் கண்ணனையும் ஒத்தர் கூட பார்க்கலையாம். அமுதம் வருமான்னு பார்த்துருந்தானே தவிர அமுதத்தை காட்டிலும் 6ஆமுதமாக பெருமாள் இருக்காரே பார்த்துருக்கூடாதா? ஆண்டாளுடைய வருத்தம். அந்த அமுதத்தை சாப்பிட்டா மரண பயம் நீங்கும், இந்த அமுதத்தை சாப்பிட்டா முக்தியே கிட்டும். அதை புரிஞ்சிக்காமே என்னமோ உப்புச்சாறு வருமான்னு பார்த்துட்டு இருக்கானே. அதை வச்சுட்டா இவன் வாழ்க்கை வாழ போடுகிறான். அந்த நாள்லெல்லாம் தவில் வித்வான், நாதஸ்வர வித்வான்லாம் வாசிப்பா பாருங்க. நாதஸ்வரத்தை வாசிப்பார், 1.5 மணி நேரம் வாசிச்சு அதுக்கப்புறம் நடுவில் தனியாவர்த்தனத்துக்குன்னு தவில் வித்வானுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அந்த நாளில் எல்லாருமே நன்னா கட்டு குடுமி வச்சுருப்பா. குடுமையை வச்சுட்டா பாதி தவில் வித்வான் வாசிக்கச்சேவே கட்டு குடுமி அவுந்து போயிடும். ஆனால் அவள் அதை முடியவே மாட்டாள். மொத்த தனியாவர்த்தனம் முடிச்சப்புறம் அது வரைக்கும் அவள் தலையை ஆட்டதை பார்த்தாலே பயமாக இருக்கும். இப்படி அப்படி கட்டு குடுமி அலையிறது இல்லையோ, அது முடிஞ்ச அப்புறம்தான், வாசித்து முடிச்ச அப்புறம் தான் குடுமையே முடிவா. அதை போல தான் இங்கே பெருமாள் போடுறது. இப்படி அப்படியும் கடையறார், தலை அவுந்து படுத்து அந்த அவுந்ததை கூட ஒருத்தரும் பார்க்கல, தானும் கடைந்து முடிக்கவே இல்லை. இவ்வளவு தூரம் பெருமாள் பிரயத்தனப்படுறாரு எதுக்காகனால், பேர் வச்சது ஊர்க்காரியம் தேவகாரியம்னுட்டு, ஆனால் நடத்திண்டு போனது தங்காரியத்தை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவ்வளவு தூரம் பெருமாள் பிரயத்தனப்படுறாரு எதுக்காகனால், பேர் வச்சது ஊர்க்காரியம் தேவகாரியம்னுட்டு, ஆனால் நடத்திண்டு போனது தங்காரியத்தை. அவருக்கு என்ன சுவாமி காரியம் நடக்கணும்? இப்போ தேவர்களுக்கு தானே அமுதத்தை கொடுக்கணும்னா, அமுதத்தை கடைய ஆரம்பித்த உடனே என்னென்ன வந்ததுன்னு பார்ப்போம். பார்க்கடல் கடைய ஆரம்பிச்சுட்டார். ஒன்றொன்னா வெளியில் புறப்பட ஆரம்பிக்கிறது. ஐராவதம்ங்கிற யானை வந்தது, உச்சஸ்ரவஸ் என்கிற குதிரை வந்தது, தன்வந்திரி அமுத கும்பத்தையே எடுத்து கொண்டு வந்தார். அஸ்வாப்சரோ விஷசுதா விதுபாரிஜாதா லக்ஷ்மியாத்மனா பரிணதோ ஜலதிர்பூவ கூறத்தாழ்வான் தெரிவிக்கிறார். குதிரை வந்தது, அப்சர ஸ்திரீகள் வந்தார்கள். அதுக்கு அடுத்தது கடைசியாக வந்தது தான் முக்கியம். முதல்லையே ஆரம்பிக்கச்சேவே ஹாலஹால விஷம் வந்தது. அதுக்கு தான் பரமசிவனாரிடத்தில் வேண்ட அவர் அதை குடித்து அது கழுத்தோடு நின்று போய் நீலகண்டன்
என்கிற பேரோட இப்பவும் இருக்கிறார். அப்புறம் வந்ததை சொல்றார். தத ஐராவதோ நாம வாரணேந்திரோ வினிர்கதா தந்தைச்சதுர்பிகி ஸ்வேதாத்ரே பவதோ பகவதோ மகிம் கௌஸ்துபாக்கியம் அபூத் ரத்னம் பத்மராகோ மகோததே ததோபவத் பாரிஜாதா சுரலோக விபூஷிதம். பாரிஜாத மரம் வந்தது, அப்சர ஸ்திரீகள் வந்தார்கள், கடைசியா சாக்ஷாத் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரே அமுதத்திலிருந்து புறப்பட்டு வந்தாள். பார்க்கடல் கடைந்த போது மகாலட்சுமி வர அருகிலே 2 யானைகள் பூர்ணபான கும்பத்தை எடுத்து பன்னீரை சொரிந்து கொண்டு வர இந்திரன் பார்த்தான். லக்ஷ்மி தேவியை விழுந்து வணங்கி அவளை ஓஹோன்னு ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு வந்து பத்மாசனத்திலே எழுந்துருள பண்ணினான். லக்ஷ்மி கையில் கல்யாண மாலையை வைத்து கொண்டிருக்கிறாள். சுற்றுமுற்றும் 33 தேவர்களும் இருக்கிறார்கள். யார் கழுத்தில் போடலாம், நமக்கேற்ற கணவன் யாருன்னு யோசித்தா ஒத்திரும் இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு. பஷ்யதாம் தேவதேவானாம் யயவ் வக்ஷஸ்தலம் ஹரே என்று விஷ்ணு புராணத்தில் பராசரர் சொன்னா போலே எல்லா தேவர்களும் பார்த்துட்டு இருக்கிறச்சே அழகுற நடந்து வந்து பெருமான் திருமேனில ஏறி இந்த இடத்தில் அமர்ந்து கொண்டாள். அன்னைக்கு அவ உட்கார்ந்தவ தான். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் வக்ஷஸ்தலத்தை விட்டு இறங்கினதாவே சரித்திரம் இல்லை. எப்போ பெருமாளை போய் சேவிப்போம்? ஏழுமலையப்பனை சேவிக்கிறதுக்காக போகிறோம். திருமார்புர நாச்சியார் எழுந்தருளி இருக்கார், அவள் தான் முதல்ல நம்ம கண்ணுக்கே படுவாள். அதுக்கப்புறம் தான் ஸ்ரீனிவாசரையே சேவிக்க முடியும். ஒரு நாள் இந்த நாச்சியார் அங்கே இல்லாத மட்டும் அந்த பெருமாளை சேவிச்சு பார்ப்போம். சாமி இவர் ஸ்ரீனிவாச பெருமாள் தானா இல்லை வேற யாருமான்னு கேட்டுவிடுவோம். அடையாளமே தெரியாது இல்லையோ. அப்போ நாச்சியார் தான் பெருமானுக்கு பெருமை கூட்டுகிறாள், அழகு கூட்டுகிறாள். அன்னைக்கு நடந்த சரித்திரம். பஷ்யதாம் தேவதேவானாம் யயவ் வக்ஷஸ்தலம் ஹரே, ஹரியனுடைய வக்ஷஸ்தலத்தில் ஏறி அமர்ந்தாள். அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்க உரமார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன் நம்மாழ்வார் பாசுரம். இறையும் அகலகில்லேன், ஒரு வினாடி பொழுது இந்த திருமார்பை விட்டு நான் இறங்கவே மாட்டேன். ஆண்டிலிருந்து என்றும் எழுந்துருள் இருக்கிறாள். அதனால தான் இப்போ சொல்ல வந்தார், ஊர்க்காரியம் பண்ணுறேன் ஊர்க்காரியம் பண்ணுறேன்னு பேர் வச்சிருந்தார். கடைசியில் என்ன நடந்தது? அமுதத்திலும் அமுதமான லக்ஷ்மியை தான் அடைந்தார். அதுக்கு தான் இவ்வளோ பெரிய காரியம் இப்போ. ஆனால் பேர் வச்சுன்றது மட்டும் ஊர்க்காரியம் தேவகாரியம் மட்டும் பார்த்துட்டு போனது தங்காரியத்தை. சில பேர் ஊர்க்காரியம் பண்ணுறேன்னு மட்டும் சொல்லுவா. ஆனால் இடைப்பட்ட பொழுதுக்குள்ளே தங்களுக்கு வேண்டியது எல்லாத்தையும் சுருட்டின்னு போடுறாளோ இல்லையோ. இவாளுக்கெல்லாம் தலைவர் நம்ம பெருமாள் தான் என்ன வச்சுக்க வேண்டியதுதான். ஏன்னா கீழேயே கலப்படம் யார் ஆரம்பித்தான்னு பார்த்தோம், பெருமாள் தான் ஆரம்பித்தார் தெரிஞ்சது. தந்தை சொல்கிறத கேட்காத பிள்ளை முதல்லாறு சனகன் சனத்குமாரன் தான் பிரம்மா சொல்கிறத கேட்கலேன்னு பார்த்தோம். இப்போ ஊர்க்காரியம்னு பேர் வச்சுட்டு தங்காரியம் பண்ணிக்கிறது யாருன்னா பகவான் தான். ஏன்னா பாசுரமே எப்படி இருக்கு? நீணாகம் சுற்றி நெடுவரை நட்டு ஆழ்கடலை பேணான் கடைந்தமுதம் கொண்டுகந்த பெம்மான்னு திருமங்கையாழ்வார் பாசுரம். கடைந்த அமுதம் கொடுத்துகந்த பெம்மான்னு தானே இருக்கணும். ஏன்னா அமுதத்தை கொடுத்தாரா கொண்டாரா? சாதாரண அமுதத்தை கொடுத்தார். அமுதில் வரும் பெண்ணமுதான மகாதேவி நாச்சியாரை கொண்டார். அதனால தான் அமுதில் வரும் பெண்ணமுதை கொண்ட பெருமான்னு ஆழ்வார் பாசுரத்தில் சாதிக்கிறார். அப்போது அன்னைக்கு தான் கிடைச்சது பெருமானுக்கு பெருத்த அமுதம். தன்னுடைய திருமார்பில் நாச்சியாரோடைய எழுந்துருள் இருந்தான். அமுதமும் வந்தது. அமுதத்தை பிரித்து கொடுத்தாகணும். சடக்கென மோகினி ரூபத்தை எடுத்துனுட்டார். தேன்யோன்யதோ சுராஹா பாத்திரம் ஹரந்தியசக்த சௌஹிருதாக அஹோ ரூபம் அஹோ தாம அஹோ அஸ்யா நவம்பய இதிதே தாம் அபித்ருத்ய பப்ரச்சு ஜாதகச்சயா கதம் கஷ்யபதாயாதாக பும்ச்சல்யாம் மயி சங்கதாக விஸ்வாசம் பண்டிதோ ஜாது காமினீஷு ந யாதிகி. பெருமாள் சட்டுன்னு பெண் திருக்கோலத்தை ஏற்றுனுட்டார். ரொம்ப அழகான அதிரூப சுந்தரி. பார்த்த உடனே எல்லா அசுராளுக்கும் ஒரே ஆசை, அடையணும்னா இந்த பெண்ணை அடையணும். பெருமாள் கையில் அகப்பை எடுத்துட்டார், சட்டி எடுத்துட்டார், அமுதத்தை அதில் நிரப்பி கொண்டார். நான் பார்த்து எப்படி கொடுப்பேனோ அப்படி கொடுத்தீங்கன்னா தான் எங்கிட்ட நீங்கள் ஆசை வைக்கலாம் என்று சொன்னார். நீ என்ன சொல்கிறையோ கேட்குறோம் அப்படின்னு அசுரர்கள் உட்கார்ந்துட்டா. தேவர்களெல்லாம் இங்கே உட்காருங்கோ, அசுரர்கள்லாம் இப்படி உட்காருங்கோ. 2 பேரும் உட்காண்டாச்சு. பெருமாள் தேவர்களுக்கு முதல்ல அமுதத்தை பிரித்து கொடுக்க போனார். அசுரன் உடனே ஆக்ஷேபித்தான். அது எப்படி? நாங்கள் தானே சக்தி படைத்தவா, எங்களுக்கு தான் முதல்ல கொடுக்கணும். அதைத்தான் நானும் சொல்ல வந்தேன். எப்பவுமே சக்தி இருக்கிறவன் சக்தி இல்லாதவன் 2 பேர் இருந்தால் முதல்ல பிச்சையை சக்தி இல்லாதவனுக்கு போடணும், அப்புறம்தான் சக்தி இருக்கிறவனுக்கு போடணும். ஒத்துக்கிறீடா இல்லையான்னார். இதுவும் நியாயமாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ தானே நமக்கு தான் சக்தி இருக்குதுன்னு அவள் சொல்லுண்டா. சக்தி இருக்கிறவனுக்கு கொடுப்பாளா? ஒருத்தர் ரொம்ப வலியில் துடிச்சுருக்கான்னு வச்சுங்க, முதல்ல அவருக்கு தானே போடணும். ஒருத்தர் பசி இருக்குது, இன்னொருத்தருக்கு பசி இல்லை. அப்போ பசிக்கிறவனுக்கு கொடுத்தானே பசி இல்லாதவனுக்கு கொடுப்பா. ஒரு தம்பி இருக்கா, அண்ணன் இருக்கான்னா தர்மசாஸ்திரம் சொல்கிறது, அண்ணாவும் தம்பியும் சேர்ந்துருந்தா தம்பிக்கு முதல்ல தின்பண்டம் கொடுத்துட்டு தான் அண்ணனுக்கு கொடுக்கணுமா, இளையவனுக்கு கொடுத்துட்டு தான் வயசானவனுக்கு கொடுக்கணும்.
எதோ தர்மத்தில் எழுதி வச்சிருக்கான்னு வச்சுக்கோ, கனிஷ்டனுக்கு கொடுத்துட்டு தான் ஜேஷ்டனுக்கு கொடுக்கணும், பலம் இல்லாதவனுக்கு கொடுத்துட்டு தான் பலசாலி கொடுக்கணும். பெருமாள் உடனே அவனை பார்த்து சொன்னார், நீங்கள் பலசாலின்னு நீங்களே ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ, இல்லை ஒன்று செய்யுங்க, நீங்கள் பலம் இல்லாதவான்னு சொல்லுங்க, உங்களுக்கு முதல்ல கொடுக்குறேன்னா. அவன் சொல்லுவனா, அவன் தான் எப்போன்னு காத்துட்ருக்கானோ இல்லையோ, அதை எப்படி நாங்கள் பலம் இல்லாதவான்னு சொல்லுவேள், நாங்கள் தான் பலசாலிகள். அதுக்கு தான் சொன்னேன் முதல்ல அவனுக்கு கொடுத்துட்றேன்னுட்டு. அவனுக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு வரேனேன்னா, இவ அழகையே பார்த்து மயங்கி கொண்டு இருக்க பெருமான் கிடுகிடுகிடுன்னு தேவர்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தார். இவர் வேஷம் போடுறாருங்கிறத ஒருத்தன் மட்டும் தெரிஞ்சு விட்டான். சிம்ஹிகான்னு ஒத்தினுடைய பிள்ளை, அவன் அசுரன். ஆனால் தம் வேஷத்தை மாற்றிட்டு தேவர்களுக்கு நடுவில் வந்து உட்கார்ந்துட்டான். அதை சொல்கிறார், தஸ்யாம் தேவலிங்க பிரதிச்சன்னாக ஸ்வர்பானுர் தேவசம்சதி. அவன் தான் ராகு, சிம்ஹிகியினுடைய பிள்ளை ராகு. பிரவிஷ்டாக சோமம் அபிபது சந்திரார்க்காபியாஞ்ச சூச்சிதாக. கையில் வரிசையாக பெருமாள் கொடுத்துன்னு வரச்சே தேவநாட்டம் வேஷம் கொண்டு பங்கியில் வரிசையில் வந்து உட்காண்டார். ஒத்தத்திற்காக கொடுக்கறச்சே இவனுக்கும் கொடுக்க போகிற தருணம். அப்போ சூரிய சந்திரர்கள் தான் பெருமானுக்கு கை காட்டினா கண் காட்டினா. இவன் நம்ம தேவஜாதி இல்லை, இவன் சிம்ஹிக்கியனுடைய பிள்ளை, வேஷத்தை மாற்றினு வந்து உட்காண்டிருக்கான். கோவம் வந்துருத்து பெருமாளுக்கு. கையில் இருக்கிற அகப்பையால் தட்டினார், தலை அருந்து போய் கீழே விழுந்துட்டான். இந்த சூரிய சந்திரால் இடத்துல அன்னிலேருந்து வன்மம், அதனால தான் ராகு பீடிக்கிறது கிரகணமாக போய் முடிஞ்சுது. அன்னிலேருந்து என்ன இவனுக்கு அவன் பேரில் கோபம்னால், கிரகணத்தன்னைக்கு சூரியனை போய் பிடிக்கிறார், சந்திரனை போய் பிடிக்கிறார்னா தனக்கு கிடைக்க வேண்டிய அமிர்தத்தை கிடைக்க ஒட்டாமல் காட்டி கொடுத்தானோ இல்லையோ, அந்த வம்புனால ஏற்பட்டது தான். சக்கரேண க்ஷுரதாரேண ஜஹார பிபதசிரா ஹரிஸ்தஸ்ய கபந்தஸ்து சுதயா பிளாபிதோபதத் யஸ்து பர்வணி சந்திரார்க்காவபிதாவதி வைரதீஹி. இந்த விரோதத்தினால தான் கிரகணத்தின் போது இருவரையும் ராகு பீடிக்கிறான் என்ன. அத்தோட அந்த சரித்திரம் முடிந்தது. பெருமான் தேவர்களுக்காக அமுதத்தை பகிர்ந்து கொடுத்தார். தேவர்களுக்கு அசுரர்களை காட்டிலும் பெருத்த சக்தி வந்துவிட்டது. அவர்கள் வாழ்ந்தார்கள்னு சரித்திரம். அந்த மோகினி நடத்துல தான் பரமசிவனார் ஆசை கொண்டார். அதற்கப்புறம் தன் ஆசையைத்தானே அடக்கி கொண்டார். அந்த சரித்திரத்தெல்லாம் சொல்றார். இப்போ அடுத்து நாம் பார்க்க வேண்டியது பலிக்கு வந்த கோபம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரகலாதனுடைய பிள்ளை விரோச்சனன். இவ எல்லாருமே அசுரர்களோ இல்லையோ. கஷ்யப பிரஜாபதியினுடைய ஒரு மனைவி அதிதி, மற்றொரு மனைவி திதி. அதித்தியினுடைய பிள்ளைகள்லாம் தேவர்கள், தித்தியினுடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் அசுரர்கள். கஷ்யப பிரஜாபதி ஒரே தந்தையார், இந்த பக்கம் தேவர்கள் பிள்ளைகள், இந்த பக்கம் அசுரர்கள் பிள்ளைகள். மாற்றி மாற்றி சண்டை. கொஞ்ச நாளைக்கு இவா கை ஓங்கிறது, கொஞ்ச நாளைக்கு அவா கை ஓங்கிறது. இப்போதைக்கு தேவேந்திரன் ஜெயிச்சுட்டான். பலிக்கு ஒரே கோபம். அவன் தான் அப்போது அசுரர்களை ஆண்டு கொண்டிருந்தான். அவன் நிறைய பிராமணர்களை அண்டி சாஸ்திரத்தை எல்லாம் அறிந்து அவர்களுக்கு பூஜித்து இந்திரனை போய் நன்கு ஜெயித்தான். ஜெயித்து ஸ்வர்க்கத்தை விட்டே ஓட ஓட விரட்டி விட்டான். 3 லோகங்கள், பூஹு புவஹா சுவஹா, இந்த 3 லோகங்களுமே இந்திரனுடைய சொத்து. 3 இந்திரனை ஜெயித்து 3 லோகங்களை பறித்தான் பலி மகாராஜா. இந்திரனை ஸ்வர்க்கத்து லோகத்திலே இருக்க ஒட்டாமல் அடித்து விரட்டினான். யாத காலம் பிரதீக்ஷந்தா யதா சத்ரோர் விபர்யா. அப்பதான் பகவான் இந்திரனுக்கு சொல்றார், காலம் வர்றச்சே நீங்கள் திரும்பி வரணும். நம்ம காலம் நமக்கு ஏற்றதா இல்லை, அப்போ சற்றே பெசாமத்தான் இருந்தாகணும். இந்திரா, இப்போ உனக்கு காலம் இல்லை, இப்போ பலிக்குத்தான் காலம். அதனால் நீ சற்று ஒதுங்கி போ, இப்போதைக்கு சொர்க்கத்திலேருந்து வெளியில் போ, நான் உனக்கு ஏற்ற நல்லதை பண்ணுறேன் என்று இந்திரனுக்காக சொன்னார். இந்திரன் பிரார்த்தனை கிணங்க பகவான் வாமனாவதாரம் எடுக்கிறார். ஏன்னா பலியை கொல்வதற்கு வழி இல்லை. பலி யாரு? பிரகலாதனுடைய பேரனோ இல்லையோ. ஏற்கனவே பகவான் பிரகலாதனுக்கு ஒரு வரம் கொடுத்துட்டாரே, இனிமே உங்கள் குலத்தில் உதித்தவர்களை கொல்ல மாட்டோம். ஆகையால் இப்போ பலியை கொல்றதுக்கு இயலாது. மேலும் பலி சிறந்த தான பிரபு, அதனால் அவனை நேரம் கொல்லக்கூடாதுன்னு பெருமானுக்கு அபிப்பிராயம். அதனால தான் மாற்றி சொல்லி கொடுக்குறார். இப்போ வாமனமூர்த்தி அவதாரம் பண்ணியாகணுமே. இவர் பிறந்ததே தேவேந்திரனுக்கு தம்பியாக. இங்கே தான் நீங்கள் நல்லா கவனமாக கேட்டுக்கணும். இப்போ கஷ்யப பிரஜாபதி, அதிதி, திதி. அதிதிக்கு தேவர்களெல்லாம் குழந்தைகள், திதிக்கு அசுரர்கள்லாம் குழந்தைகள். தேவர்களில் மூத்தவன் இந்திரன், அதில் 12வது குழந்தையாத்தான் வாமனமூர்த்தி பிறக்க போகிறார். அப்போ கஷ்யப பிரஜாபதிக்கும் அதிதி தேவிக்கும் கடைசி குழந்தையாக வாமனனுடைய அவதாரம். அதித்தி அதுக்குன்னு பயோவிரதம் இருக்கிறாள். தம் பிள்ளைகளுக்கெல்லாம் நாடு இழந்து போயிட்டான்னு ஒரே வருத்தம். கஷ்யபரிடத்தில் போய் கேட்குறா, எனக்கு வசந்த பிள்ளை பிறக்கணும், அந்த பிள்ளையினால இந்திரன் ஜெயிச்சாகணும். கஷ்யப பிரஜாபதி வழி சொல்லி கொடுத்தார். பயோவிரதத்தை அனுஷ்டிப்பாய். அவ அனுஷ்டிக்கிறா. பால்குணஸ்ய அமலே பக்ஷே துவாதசாகம் பயோவிரதா அர்ச்சையேத் அரவிந்தாட்சம் பக்தியா பரமயான்விதா சினிவால்யா மிருதாலிப்பிய ஸ்நாபாத்து குரோட விதீர்ணயா. பங்குனி மாசத்து சுக்லபக்ஷத்திலே 12 நாட்கள் பயோவிரதம் இருப்பாய். அப்படின்னா பாலால் சமைக்கப்பட்ட சோற்றை உண்ண வேண்டும்,
மற்றபடிக்கு பட்டினி கிடக்க வேண்டும், தெய்வத்துக்கு பூஜை செய்ய வேண்டும், மிச்சப்பட்ட அன்னத்தை மட்டும்தான் உண்ண வேண்டும். இப்படி 12 நாட்கள் ஒரு பட்சம். அந்த பட்சம் பண்ணுறதுக்கு தான் பயோவிரதம்னு பேர். அது பண்ணால் உனக்கு சிறந்த மகன் பிறப்பான்னு சொல்லி கொடுத்துருந்தார். அதே போல் அவளும் செய்தார். 11வது நாள் 13வது நாள் அவளுக்கு அனுகிரகம் கிடைத்தது. பெருமானே அவளுடைய கர்ப்பத்தில் வந்து இருந்தான். இதுக்கு ஒரு பின்புலத்து கதை உண்டு. பகவான் 3 தடவை இதே பெண்ணுக்கு உன் கர்ப்பத்தில் பிறக்கிறேன்னு வரம் கொடுத்துருக்கார். பிருஷ்ணி சுதபா என்று இருவர். அதில் இருக்கிற பெண்ணு மனைவி தான் பகவானை குறித்து பிரார்த்தித்தா, நீ 3 தடவை என் கர்ப்பத்தில் பிறக்கணும். அதில் முதல் தடவை பிருஷ்ணி சுத்தபாவுக்கு பிருஷ்ணி கர்ப்பங்கிற பேரோட பிறந்திருக்கார். நம்ம ஏற்கனவே அந்த கதை பார்க்கல. ஆனால் ஒன்று சொன்னேன், ஞாபகம் வச்சுங்கோ. அவதாரங்கள்ங்கிறது இவ்வளவு மட்டும் அல்ல, எண்ணிறந்த அவதாரங்கள். அதனால் எத்தனையோ கதைகள் சொல்லப்பட்டிருக்கும், எத்தனையோ கதைகள் விடப்பட்டிருக்கும். அதுதான் முதல் அவதாரம் பிருஷ்ணி கர்ப்பன். அடுத்தது இப்போ அதிதி தேவிக்கு குழந்தையா பிறக்கிறதோ இல்லையோ, வாமனாவதாரம் 2வது. இதுக்கப்புறம் இதே பெருமாள் வசுதேவனுக்கும் தேவகிக்கும் 3வதாக பிறந்துடுறார். அதனால தான் அவள் பிரார்த்தித்தபடிக்கு 3 அவதாரங்கள் நிகழ்த்தினோம். 3 சேர்த்து ஞாபகத்தில் வச்சுங்கோ. பகவான் எப்படி அவதரிக்கிறான், கர்ப்பத்தில் எப்படி போனான்னு சொல்கிறார். சிந்தையந்த் ஏகையா புத்தியா மகாபுருஷம் ஈஸ்வரம் தேவமாதர் பவத்யாமே விஜ்ஞாதம் சிரகாங்கிதம் யத் சபத்னைர் ஹிருதஸ்ரீணாம் சவிதானாம் ஸ்வதாமதா இந்திரஜ்யேஷ்டைஹி ஸ்வதனயைஹி ஹதானாம் யுதி நித்ருவம் இத்தம் விரிஞ்சஸ்துதகர்மவீர்யः பிராதுர்பபூவ அமிர்தபூரதித்யாம் சதுர்புஜः சங்ககதாப்ஜசக்ரः பிஷங்கவாசா நளினாயதே க்ஷணः. அழகான 4 தோள்களோடே பீதாம்பரத்தை தரித்து கொண்டு சங்கச்சக்கரங்களை தரித்து உயர்ந்த கிரீட்டத்தோட பகவான் அதிதி தேவிக்கு காட்சி கொடுக்கிறார். உன்னுடைய கர்ப்பமான இருக்கேன், இது 2வது தடவை உன் ஆசையை நிறைவேற்றுவது. ஏற்கனவே பிருஷ்ணிக்கு கர்ப்பமாக இருந்துட்டேன், இப்போ 2வது உனக்கு கர்ப்பமாக இருக்கேன்னு சொல்லிட்டு பாத்ரபத மாசத்தில் அழகான விஜயாங்கிற முகூர்த்தத்தில் பெருமாள் அவதாரம் பண்ணுறார். ஸ்ரோணாயாம் ஸ்ரவணத்வாதஸ்யாம் முகூர்த்தே அபிஜிதி பிரபு சர்வே நக்ஷத்திர தாராத்யா சக்ரு தஜ்ஜன்ம தட்சிணம் விஜயா நாமசா புரோக்தா யஸ்யாம் ஜன்ம விதுர் ஹரேஹே. அந்த முகூர்த்தத்துக்கு விஜயான்னு பேர், அபிஜின் முகூர்த்தம்னு பேர். பாத்ரபத மாசத்தினுடைய ஸ்ரவண நட்சத்திரம் துவாதசி திதியில் பெருமானுடைய அவதாரம். ரொம்ப குள்ளமாக பிறந்தாராம். குள்ளமாக பிறந்தது, எவ்வளவு குள்ளமாக அவர் பிறந்தார்னா பெற்றவர்களே பார்த்து இந்த குழந்தை இவ்வளவு குள்ளமாக பிறந்திருக்க வேண்டாம் என்று பெற்றோர் பயந்தவர்களே இகழ்ந்தபடிக்கு பெருமாள் அவதரித்தார். எவ்வளவு குள்ளமாக இருந்தார்னா, உலகத்தில் பல பேர் குள்ளர்கள் இருக்காளோ இல்லையோ, இந்த பிள்ளையை பார்த்தா ஒப்பிட்டு பார்த்தா அந்த குள்ளர்களெல்லாம் திருவிக்கிரமன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த பிள்ளை குள்ளம். இந்த பிள்ளை எவ்வளவு குள்ளமாக இருக்காருன்னா, ஊரில் இருக்கிற குள்ளர்கள்லாம் திருவிக்கிரமாவதாரம் அப்படின்னு சொல்லணும்னா இவர் எவ்வளவு குள்ளமாக இருக்கணும். ஏன் அத்தனை குள்ளமாக பிறந்தார்னா, நீல நிறத்தொரு நெடுந்தகை வந்து அங்கே ஒரு ஆலமர வித்தின் அருங்குரலானான். ஒரு சின்ன விதையிலேருந்துன்னு ஆலமரம் பெருசாக முளைக்கிறது இல்லையோ, அதை போல் வாமனமூர்த்தி குறுகிய வாமனமூர்த்தி, ஆனால் ரொம்ப பெருத்த திருவிக்கிரமனாக வளரப்போகிறான். நடந்ததென்னு பார்ப்போம். பகவான் அவதரித்தார், உயர்ந்த பிராமணன் அல்லவா, ஆகையால் தேஜஸோடு அவனுக்கு உபநயனம் பண்ணப்படுறது. தம்பட்டும் வாமனம் திருஷ்டுவா மோதமானா மகர்ஷயா கர்மாணி காரயாமாசு புரஸ்கிருத்திய பிரஜாபதி தஸ்ய உபநீயமானஸ்ய சாவித்ரீம் சவிதாப்ரவீத். நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் பூணல் பண்ணுறோன்னு சொன்னால் நாமளே எல்லாம் பண்ணி போடணும். ஆனால் இந்த பிள்ளை ரொம்ப வசந்த பிள்ளையோ இல்லையோ, பூணல் போடுறதுக்கு யார் யார் என்னென்ன கொடுத்துருக்கா பாருங்க. சவிதாப்ரவீத், சூரிய தேவனே காயத்ரி மந்திரத்தை உபதேசிக்கிறார். நாமெல்லாம் சூரியனை பார்த்து காயத்ரி சொல்கிறோம், ஆனால் சூரியனே இறங்கி வந்து காயத்ரி உபதேசிப்பரா? இந்த பிள்ளைக்கு உபதேசித்தார். ப்ரஹஸ்பதி பிரம்மசூத்திரம், பிரம்மசூத்திரம் பூணல், பூணலை ப்ரஹஸ்பதி குருவே கொண்டு வந்து கொடுத்தார். மேகலாம் கஷ்யபோ ததாது, இடுப்பில் போட்டுக்க வேண்டிய மேகலையை கஷ்யப பிரஜாபதி கொடுத்தார். ததௌ கிருஷ்ணாஜினம் பூமிகி, மாந்தோலை பூமாதேவி கொடுத்தாள். தண்டம் சோமோ வனஸ்பதி, சந்திரன் தான் கையில் பிடிச்சிக்க வேண்டிய பலாச தண்டத்தை கொடுத்தார். கௌபீன ஆச்சாதனம் மாதா, உடுத்துக்க வேண்டிய துணியை மாதாவே கொடுத்தாள், அதிதி தேவி கொடுத்தாள். தேவ்ச்சத்திரம் ஜெகத பதேஹே, ஜெகத்பதியான பகவானுக்கு ஆகாசமே தாழங்குடை கொண்டு வந்து கொடுத்தது. எங்கே வாமனனுடைய படம் பார்த்திருந்தாலும் ஒரு தாழங்குடை பிடிச்சிருப்பாரோ இல்லையோ, ஒரு கையில் கமண்டலம் வச்சுருப்பார், இன்னொரு கையில் தாழங்குடை பிடிச்சிருப்பார். கமண்டலும் வேதகர்பா, பிரம்மா தான் கமண்டலத்தை கொடுத்தார். குஷான் சப்தரிஷயோ ததுகு, 7 ரிஷிகளும் சேர்ந்து தர்பத்தை கொடுத்தார்கள். அக்ஷமாலாம் மகாராஜ சரஸ்வத்திய வியாத்மனா, அக்ஷமாலை ஜபமாலையை சரஸ்வதி தேவி கொடுத்தாள். இப்படி ஒத்தொத்தரும் சத்கரிக்க பெருமான் உபநயனம் பண்ணி கொண்டார். என்ன பண்ணலாம், எப்படி பலியை ஜெயிக்கலாம்னு யோசித்தார். அப்போ தான் அவருக்கு விஷயம் தெரிய வந்தது. ஓ பலி மகாராஜா பெரிய ஒரு யாகம் பண்ணுகிறானாமே, அங்கே போனால் பிக்ஷை கேட்கலாம்
நான் பிராமண பிரம்மச்சாரி பிள்ளையோ இல்லையோ, அங்கே போனால் நான் பிச்சை எடுத்துன்னு வரலாம் என்று தன் மனத்துக்குள்ள ஒரு திட்டத்தை தீட்டினுட்டார். மௌஞ்சியா மேகலையா வீதம் உபவீதாஜினோத்தரம் ஜட்டிலம் வாமனம் விப்ரம் மாயா மாணவகம் ஹரிம் பிரவிஷ்டம் வீக்ஷ பிருகவ சிஷ்யஸ்தே சசிஷ்யாஸ்தே மகாக்னி சூரிய கிலாயாத்யுதவா விபாவசு இத்தம் சசிஷ்யேசு பிருகுஷ்வனே கதா விதர்க்கியமானோ பகவான் ச வாமனः. வாமனமூர்த்தி புறப்பட்டார். ரித்விஜஸ்தே பிருகுகச்ச சம்யதே நர்மதாயாஸ்தட. நர்மதை ஆற்றின் கரையில் பிருகுகச்சம் என்கிற இடத்தில் பலி சத்திரயாகம் பண்ணுகிறான்னு கேள்விப்பட்டார். பெருமாள் புறப்படுறார். அவர் நடந்த நடைய பார்த்தே எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா. பகவான் கிளம்பணும் இல்லையோ, சட்டுன்னு அப்போ தான் தோணித்து, நாமோ சிறந்த பிரம்மச்சாரி பிள்ளையா இருக்கும், கிளம்பரிச்சே பிரம்மச்சாரிக்குரிய அடையாளங்களோடு போகணும் இல்லையோ. தாயார் இங்கேயே எழுந்து ஓடியிருக்கா. இப்போ தான் சொன்னேன், அவள் தான் ஏறி இந்த இடத்துல உட்காந்துட்டா, அப்புறம் நகரவே இல்லைன்னுட்டு திருமார்பல நாச்சியாரை வச்சுன்னு நான் பிரம்மச்சாரின்னு சொன்னால் ஊரில் யார் ஏற்றுப்பா? கூடவே கைப்பிடித்த மனைவி இங்கே உட்காந்துருக்கிறச்சே ஒரு பிரம்மச்சாரின்னா எல்லாரும் சொல்லுவாள், பிரம்மச்சாரியா மனைவி திருமார்பிலே இருக்கா, இது என்ன வேஷம் அப்படின்னு ஊர் கொண்டா. ஊர்லாம் 7 மொழியோ. அதனால் பகவான் என்ன பண்ணார், தேவி நீ ஒன்று செய், ஒரு பிரார்த்தனை, ஒரு 10 நாள் பிறந்த வீட்டுக்கு போயிட்டு வா, அதுக்குள்ளே நான் பலி நடத்துல போய் என்னென்ன முடிக்கணுமோ முடிச்சுன்னு வந்துடுறேன். தேவி பதில் சொன்னான், நீ பிரம்மச்சாரியாக பிறந்தாலும் சரி, நீ சன்னியாசியாகவே பிறந்தாலும் சரி, இந்த இடத்துலேருந்து நான் நகர்றதா இல்லை, இது நம்ம இடம், நம்ம இடத்த விட்டு நாம் நகர மாட்டோம். பகவான் யோசித்தார், எப்படித்தான் இவளை சமாதானப்படுத்துறது? பெரிய மாந்தோல் ஒன்றை எடுத்து இப்படி போத்திக்கு போனார். போத்தினுட்டு அவள் இருக்கிறத மறைச்சு விடலாமோ இல்லையோ. சட்டுன்னு தேவி தடுத்தா, என்னத்தினால மாந்தோலை போட்டு மறைக்கிறேன்னுட்டு. கிருஷ்ணாஜினம் யவனிகாம் கிருத்தவான் பிரியாயாக. அதை வேதாந்த தேசிகன் அழகாக சாதிக்கிறார். பிக்ஷோஜிதம் பிரதமாசிரமத்துவம் பிரகடயன்னு பிரதமாசிரமத்துவம். பிக்ஷைக்கு உச்சிதமான ஆசிரமம் பிரம்மச்சரியந்தான். பிச்சை எடுக்கிறதுனா கல்யாணம் ஆனவன் பிச்சை எடுத்தால் வெக்கமாக இருக்கும், பிரம்மச்சாரி பிச்சை எடுத்தால் வெக்கம் கிடையாது இல்லையோ. அதனால தான் பிச்சை எடுக்கிறதுக்கு ஏற்ற பிரம்மச்சரிய ஆசிரமத்தை எடுத்துனுட்டார். ஆனால் ஆசிரமம் பிரம்மச்சாரியாக இருக்கார், திருமார்பல நாச்சியாராக இருக்கா, போட்டு மூடினார். ஏன்னு தேவி தடுத்தாள். பெருமாள் பதில் சொல்கிறார், தேவி நீ எங்கே அமர்ந்திருக்கியோ அதான அந்தப்புறம், அந்தப்புறத்துக்கு திற போடாது இருக்கலாமோ? அது உனக்கு அவமரியாதை இல்லையோ? ராணி மகிழ்ச்சின்னு அந்தப்புறத்தில் தான் இருக்கணும், அந்தப்புறம்னா திற போட்டு தான் மறைச்சிருக்கணும். அதுக்காகத்தான் என் மார்பை திற போட்டுவிட்டேன். அவள் பேசவே இல்லை. ஆனால் பெருமாள் எதுக்காக பண்ணார்னா, இதை திறந்து போட்டுருந்தா இவ கட்டாட்சிச்சாலே பலியினுடைய சொத்தை பறிக்கவே முடியாது, லக்ஷ்மி கட்டாட்சத்தை முதல்ல தவிர்த்தாகணும். அதுக்காக சரின்னு போத்தினுட்டார். மெதுவாக நகர ஆரம்பிக்கிறார்.